என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். உலகெங்கும் இருந்து இந்த முகவை டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நிறைய இடங்களில் மக்களால் நண்பர்களால் கேட்கக்கூடிய கேள்வி, குழந்தை பாக்கியத்தில் ஏன் எங்களுக்கு தாமதம்? இன்றைய தினம் கூட நாம் 2 ஜாதகங்களை பார்த்துருக்கிறோம். குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இருக்கிறாங்க. இந்த குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை ஏற்படுவதற்கான காரணம் என்ன? நிறைய நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா குழந்தை பாக்கியம் என்பது நமக்கு ரொம்ப 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 முக்கியம் வாழ்க்கையில். திருமணம் ஆயிடுச்சுன்னா, ஒரு 3 மாதம் ஆயிடுச்சுன்னா, 4 மாதம் ஆயிடுச்சுனாலே கேட்கக்கூடிய கேள்வி, என்னவோ மருமக மாசமாக இருக்காளா? ஏம்மா நீ சும்மா தான் இருக்கியா? என்ன கேள்வி இந்த சமூகத்தில்? இது ஒரு பெரிய அழுத்தமாக இருக்கிறதே ஐயா. நண்பர்கள்ட்ட இருந்து வரக்கூடிய ஒரு கேள்விகள் என்னென்னா, அழுத்தமாக இருக்கிறதே ஐயா. நமக்கு லேட்டாக குழந்தை கிடைக்கட்டும் அப்படின்னு நம்ம நினச்சி பொறுமையாக இருந்தால் கூட, மற்றவங்க நம்மகிட்ட கேட்குற கேள்வி, என்னாச்சு சும்மா தான் இருக்கியா? என்ன பதில் சொல்வது? புரியல. ஏன் இந்த கேள்வியை கேட்குறாங்க? இப்போ இந்த குழந்தை பாக்கியம் என்பது ரொம்ப அறுதலாக இருக்கிறது. ஒருத்தருக்கு ஒரு குழந்தை, 2 குழந்தை, இப்பெல்லாம் யார் 5, 6, 7, 8 குழந்தை யார்கிட்ட இருக்குது? நம்ம தாத்தா பாட்டிகள்லாம் 10 குழந்தை 15 குழந்தைய பெற்று வளர்த்து ஜாலியாக குடும்பமாக கூட்டமாக ஜேன்னு வாழ்ந்துருக்காங்களே. இப்போ அதற்கான வாய்ப்பு இருக்கிறதான்னா, ஒரு குழந்தை 2 குழந்தைக்கே நிறைய போராட வேண்டியிருக்கிறது. ஆஸ்பத்திரியில் அவ்வளோ கூட்டம் நிற்குதே. மருத்துவமனையில் குழந்தைக்காக மருத்துவர் என்ன சொன்னாலும் விற்காத விற்று கொடுத்து நம்ம கட்டிகிட்டு இருக்கோமே. மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோமே. இதை நான் தவறாக இருக்க வேண்டாம். இதை மருத்துவ உலகத்தில் மருத்துவராக இருக்கக்கூடியவர்களையும் நாம் தவறாக சொல்லவில்லை. எத்தனையோ உயிர்களை காப்பாற்றுகிறார்கள், நல்ல மருத்துவர்கள் இருக்கிறார்கள். ஒரு தடவை ராமநாதபுரத்தில் ஒரு மீட்டிங் நடந்துச்சு, ஒரு யோகா ஒரு விழா. அந்த விழாவில் டாக்டர்லாம் வந்திருந்தாங்க. அப்போ திரைப்பட நடிகர் விசு வந்திருந்தார். அதில் ஒரு வார்த்தையை அதில் பதிவு செய்தார். அலோபதி டாக்டர்கள்லாம் இங்கே இருக்கீங்க, தயவு செஞ்சு நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தேன். என் உடம்பை கவனிக்க தவறிவிட்டேன். அதற்காக நான் செலவழிக்கக்கூடிய தொகை கடுமையானதாக இருக்கிறது. அலோபதி மருத்துவத்திற்கு போனால் எனக்கு அவ்வளவு கடுமையான செலவு வருது. லட்சமாக கேட்குறாங்க. அது ஒரு பெரிய வியாபார கூடமாக மாறிவிட்டது. நம் தாத்தா பாட்டி முன்னோர்கள் செய்து கொடுத்த பல ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள அந்த நாட்டு பச்சிலை மருந்துகளை சாப்பிட்டு எந்த ஒரு செலவும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்தார்களே, அதை மீண்டும் சாப்பிட்டு தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏழையாக இருப்பவனுக்கு மருத்துவம் பார்ப்பது பெரிய கனவாக இருக்கிறது. சம்பாதித்தவனுக்கு சொத்தை விற்று கட்ட வேண்டியிருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் சொன்னார், பதிவு சொன்னார். நிச்சயமாக அது ஒரு ஏற்புடைய விஷயம்தான். இந்த குழந்தை பாக்கியம் என்பது மருத்துவத்தில் போனால் நிறைய கேள்விகளும் நிறைய மாதங்கள் வர சொல்லிகிட்டே இருக்காங்க. தொடர்ந்து 1 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் அவங்க மருந்து மாத்திரை சாப்பிட்டே இருக்காங்க. இப்படிப்பட்ட ஜாதகங்கள் நிறைய நம்மகிட்ட வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1000கணக்கான பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இது எப்படி, இதை ஒரு சோசியரால் செய்ய முடியுமா, ஜோதிடத்தில் சொல்ல முடியுமானா நிச்சயமாக சொல்ல முடியும். கணவன் மனைவி இவருடைய ஜாதகத்திலையும் 9ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் ஆய்வு செய்தால் அந்த குழந்தை பாக்கியத்தை பற்றி கண்டுபிடிக்கலாம். உங்கள் வயிற்றில் இந்த பிரச்சனை இருக்குது, விந்தணுக்கள் குறைபாடு இருக்குது என்பதை எல்லாமே இந்த ஜாதகத்தில் நம்ம கண்டுபிடிக்க முடியுது. இதற்கான வழிபாடுகள் என்ன, இதற்கான நாம் சாப்பிட வேண்டிய பழங்கள் என்ன, பச்சிலைகள் என்ன, எல்லாமே ஜோதிடத்தில் இருக்குல்ல. இதை சாப்பிட்டு இந்த வழிபாடுகள் பண்ணி இத்தனை நாள் விரதமாக இருந்து, ஒரு மண்டலம் விரதமாக இருந்து
அதன் பிறகு கணவன் மனைவி கூடுங்கள், குழந்தை பிறக்கும். ஆயிரக்கணக்கான பேருக்கு பிறந்திருக்கு. அதுதான் எனக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமாகவும், நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கான ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருந்தது. இன்றளவும் அந்த குழந்தைகளுடைய போட்டோவை அனுப்பி, என் குழந்தைகளுக்கு ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வாதம் சொல்லுங்க ஐயா அப்படி சொல்லக்கூடிய வார்த்தைகள் வருகிற போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த குழந்தைகள் எல்லாம் எப்போதாவது பார்க்கிற போது, ஆசீர்வாதம் கேட்கிற போது, குட் மார்னிங் அங்கிள்னு சொல்லுகிற போது ஒரு மகிழ்ச்சிகரமான நிலையை நம்ம உணர்வோம். காசு பணம் சம்பாத்தியம் என்பது வேறு, இந்த குழந்தைகள் என்பது வேறு. வீட்டில் குழந்தைகளை மகிழ்ச்சியாக வைத்து கொண்டாலே அங்கே குலதெய்வத்தினுடைய அனுசரணை இருக்கிறது என்று அர்த்தம். குழந்தைகள் இல்லாத வீட்டில் குலதெய்வத்தினுடைய குறைபாடு இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த குழந்தைகளுடைய அனுசரணை வேணும், குழந்தைகளுடைய விளையாட்டு சத்தம் அந்த வீட்டில் கேட்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அப்படின்னா பூர்வ புண்ணியம் சிறப்பாக இருக்கணும். அந்த பூர்வ புண்ணியம் தான் அந்த குழந்தை பாக்கியத்தை தடை செய்யும். யார் ஜாதகமாக இருந்தாலும், பெண்ணோட ஜாதகமோ ஆணோட ஜாதகமோ, யார் ஜாதகமாவது ஒன்று வலுவாக இருந்தாலும் அங்கே குழந்தை கிடைக்கிறது. பெண்களுக்கு நீர்க்கட்டிகள் இருக்கா, கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்கா, ஆண்களுக்கு விந்தணுக்கள் குறைபாடு இருக்கா, அதை நிவர்த்தி செய்வதற்கு என்ன காரணம், என்ன செய்யலாம் என்று சொன்னால், அதற்கான வழிபாடுகளையும் அதற்கான உணவுகளையும் சாப்பிடுகிற போது, அதற்காக ஒரு மண்டலம் விரதம் இருக்கிற போது அதற்கு தீர்வு கிடைக்கிறது, குழந்தை பிறக்கிறது. இது ஆச்சரியமாக சொன்னவர்களும் உண்டு. 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 22 ஆண்டுகள் எல்லாம் குழந்தை இல்லாமல் வந்து நாம் சொன்ன விஷயங்களை கடைபிடித்த பிறகு அவர்களுக்கு குழந்தை பிறந்ததில் ரொம்ப சந்தோஷம். நாம் அவர்களிடம் எதுவும் வாங்கலை, ஜாதகம் பார்த்ததற்கான கட்டணம் மட்டும்தான் வாங்கியிருக்கோம், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் என்ன நமக்கு ஒரு மகிழ்ச்சி, நாம் ஜாதகம் பார்த்து இருக்கிறோம், இந்த இறைவனுடைய அருளை பெற்றிருக்கிறோம், இறைவனுடைய அருளால் ஆசியால் அந்த குடும்பத்தில் குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால், அதற்கு நம் நாக்கிலே அந்த இறைவன் ஒரு விஷயத்தை சொல்ல வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த கடவுளுக்கு நாம் கோடான கோடி நன்றிகளை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இதற்கு காரணம் என்னுடைய அப்பா, என்னுடைய அப்பாவுடைய அப்பா, தாத்தா காலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். ஏனென்றால் நாங்கள் எங்கள் அப்பாவோ எங்கள் அப்பாவுடைய அப்பாவோ யாரும் ஜோதிடர்கள் இல்லை. ஆனால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு 2 ஆண் குழந்தைகள், எங்கள் அண்ணனும் நானும் தான், 2 பேர் தான், பெண் குழந்தைகள் இல்லை. ஆனால் இன்றைய தினம் இந்த ராமநாதபுரத்தில் மிக புகழ்பெற்ற 2 பேரும் ஜோதிடர்கள். எங்கள் அண்ணனும் பெரிய ஜோசியர் தான், அவரும் பெரிய ஜோசியர் நல்லா பார்ப்பார். நானும் பெரிய ஜோதிடர். உலகம் முழுவதும் நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கு ஜாதகம் பார்த்துட்டோம். அந்த பாக்கியத்தை இறைவன் கொடுத்ததற்கு அவனுக்கு நன்றி சொல்லணும். கண்டிப்பாக நம் மூலமாக நிறைய இடங்களில் குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னா, அந்த பாக்கியத்தை கொடுப்பதற்காக கூட நம்மை இந்த இறைவன் ஜோதிடத்துக்குள்ளே புகுத்தி இருக்கலாம். ஏன்னா ஜோதிடத்திற்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் இந்த ஜோதிடத்துக்குள்ளே இந்த கிரகங்களும் தெய்வங்களும் நம்மளை இழுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நாம் பிஸ்னஸ் பண்ணுறோம், பெரிய வியாபாரம் பண்ணுறோம், அதில் கிடைக்காத அன்பும் ஆதரவும் நண்பர்களும் உலகம் முழுவதும் நமக்கு இதில் கிடைச்சிருக்காங்க அப்படின்னா, இதுதான் நமது வாழ்க்கை என்பதை இறைவன் தீர்மானித்திருக்கிறார். ஜாதகத்தில் 2ஆம் இடத்துடைய அதிபதி 10ல் எனக்கு சந்திரன். நான் நெல்லியாவரம் பிஸ்னஸ் பண்ணேன், 10ல் வாக்கு அதிபதி 10ல் இருக்கார். அப்போ தொழிற்சாலை எங்கே இருக்குது? வார்த்தையால் வாக்கால் வரக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது அல்லவா? இந்த 2ஆம் இடத்துல கேது, சனி பார்வை கேதுக்கு, குரு பார்வையும் உண்டு சந்திரனுக்கும் சனிக்கும் கேதுக்கும். இதனால்தான் நம்முடைய வாக்கு பலித்தது, இவ்வளவு விஷயங்கள் நடந்ததுங்கிறத நானே என் ஜாதகத்தை பார்த்து இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் ஒரு வரலாறு உண்டு, ஒரு கதை உண்டு,
ஒவ்வொரு ஜாதகத்திலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உண்டு. ஒருத்தர் கஷ்டப்படுகிறார் என்றாலும் அதற்கு காரணம் இருக்கிறது. ஒருத்தர் நன்றாக இருக்கிறார் என்றாலும் அதற்கு காரணம் ஜாதகத்தில் இருக்கிறது. ஒருத்தருக்கு திருமணம் 2 திருமணம் நடக்கிறது, 3 திருமணம் நடக்கிறது என்றாலும் அதற்கும் ஜாதகத்தில் தான் காரணம் இருக்குது. ஒருத்தருக்கு திருமணமே ஆகலை அப்படின்னாலும் அதுவும் ஜாதகத்தில் தான் அந்த கர்மா நிர்ணயம் பண்ணுது. அப்போ ஜாதகத்தில் இல்லாத விஷயம் எதுவும் நம்மகிட்ட இல்லை. இது எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடிய கடவுள். நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், என்ன நீங்கள் ஜோசியரே இல்லைங்கிறிய, பரம்பரை இல்லைங்கிறிய, ஜோசியம் பார்க்குறீங்க அப்படிங்கிறிய. எதையும் நாம் தீர்மானிப்பதில்லை, காலம்தான் தீர்மானிக்கிறது. கடவுள் நம் ஜாதகத்தில் நம் தலையெழுத்தை எழுதியபடி தான் நம்முடைய காலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இழந்த காலத்தை பற்றி நாம் பேசி எந்த பயனும் இல்லை. அடுத்த நொடி போய்கிட்டே இருக்கு ஐயா நம்ம வாழ்க்கை. ஆனால் அது எப்படி போகிறது, அந்த காலத்துக்கு தகுந்தாற் போல் நம்ம வாழ்க்கையை அப்படியே மாற்றிட்டு போயிட்டோம் அப்படின்னா பெரிய சிறப்பு. இருந்த போதும் 6 அறிவு படைத்த இந்த ஜீவனாக நம்ம பிறந்திருக்கிற மனிதனாக கொஞ்சம் இரக்கம், கொஞ்சம் அன்பு, நல்ல நட்பு, யாருக்கும் கெடுதல் பண்ணாமல், யாரு கூடயும் கிடைக்காம, யாருக்கும் பிரச்சனை பண்ணாமல், நம்மளால் முடிந்தால் இந்த ஜீவராசிகளுக்கு நம்மளால் முடிஞ்ச அன்னதானம் பண்ணலாம், நல்ல விஷயங்கள் பண்ணலாம், புண்ணிய காரியங்களுக்கு துணை போகலாம். முடிந்தால் நான் நிறைய மரக்கன்றுகள் நடுறேன்னு அடிக்கடி சொல்லுவேன், நீங்களும் நடலாம். மரங்களை நடுவது மகிழ்ச்சியை தரும். மரங்களை நடுறது பறவைகளுக்கு உணவுகள் கொடுக்கும். ஏன், எல்லா ஜீவராசிகளுக்கும் நம் காலத்திற்கு பிறகும் அது புண்ணியமாக சேர்ந்து பெரிய புண்ணிய மூட்டையாக, பணம் மூட்டையாக உங்களுடைய வாரிசுகளை போய் சேரும், வாரிசுகளை வாழ வைக்கும். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இதை பார்த்துருக்கவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் வர்ற 95 97 35 41 37ங்கிற நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.